அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா, பொருத்தம் பார்த்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆகி, ஓகே ஆகி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சி, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வெறுமனே பொருத்தம் ஓகேனோடனே ஸோ எல்லா கல்யாணமும் நடக்கிறதில்ல. ஸோ இன்னும் மாப்பிள்ளை வீடோ, பொண்ணு வீடோ வேணாங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போது திருமண பொருத்தத்தை பற்றியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ பொருத்தம் எல்லாமே ஓகே. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா நேராக பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீடு ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, அவங்க வந்து கூப்பிடலை. இவங்க கூப்பிட்டாலும் ஒரு 1 டேயில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க நம்மளுடைய வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லுவாங்களா, பொண்ணு வீட்டிலேருந்து சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஒரு கேள்வியோ. இதான் பிரசன்னமான கேள்வி. ஸோ எல்லாம் பார்த்துட்டு போயிட்டேங்க. எல்லாம் பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் 2 சைட்லேயும் ஓகே, பொருத்தம் ஓகே. பட்டு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது தான், அவங்க ஓகே சொல்லுவாங்களா பொண்ணு வீட்டிலேருந்து அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நம்ம அவங்க கேட்ட நேரத்துக்கு ஒரு பிரசனம் போட்டிருக்கோம். ஸோ உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். ஸோ அந்த உதயாதிபதியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உதயத்தை நோக்கி உங்களுக்கு 4ஆம் அதிபதி வராங்க. 1, 2, 3, 4 சந்திரன். ஸோ அப்போ அந்த சந்திரன் வரும்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான சைன் கிடையாது கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ 4, 6, 10லேருந்து வரக்கூடாது. ஸோ அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டியதே இல்லை. உதயாதிபதி வந்து செவ்வாய். ஸோ அந்த கவிப்பு வந்து நேராக அந்த செவ்வாயே கவிக்குது. ஸோ மங்களகாரனாகிய செவ்வாயும் அதே தான். ஸோ இப்போ நம்ம பிரசனத்தில் அதுவும் எஸ்பெஷலி இந்த ஜாமக்கோலில் புதனைத்தான் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அந்த இதுக்கு நம்ம வந்து காரகன் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிரசனத்தில் இதே ஜாதகத்துலனா செவ்வாய் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இருந்தாலும் உதயாதிபதி அந்த செவ்வாய் இருக்குது, அது கவிப்பு இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக அவங்க ஓகே சொல்கிறக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அடுத்த மற்ற இதை பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து கூப்பிட்டு, ஸோ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படிக்கணுங்கிறாங்க, இன்னும் இப்போ வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்கலாங்கிறாங்க. நீங்கள் வேறு வரன்னு பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா இன்றைக்கி சொல்கிறத நம்ம நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியாக சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ பிரசனம்ங்கிறது ஒரு துல்லியமாக இது நடக்கும் நடக்காதுங்கிறத எக்ஸாக்டாக சொல்கிறது தான் இந்த ஜாமக்கோல் பிரசனம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இது மட்டும் இல்லாமல் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிரசனமாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் போடுற பிரசனமாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ஒரு மனிதனுக்கு மெடிக்கல்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து, ஹெல்த்துலேருந்து ஸோ தனிப்பட்ட கேள்விக்கு துல்லியமாக இது நடக்கும் நடக்காது, நடக்கிறதுனா எது நாள் வரைக்கும் நடக்குங்கிறத எக்ஸாக்டாக சொல்லக்கூடியது அந்த பிரசனம். ஸோ உங்களில் யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிப்பு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.